அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் PK முகமது பஷீர், பாடியை சேர்ந்தவர். சுபஹான மௌலிதில் மாசால நூரும் முஹம்மதி முத்தனக்கிலா ஃபி தையிபீன தாஹிரின் தாவில் உலா என்ற வரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளி தூய்மையானவர்களின் வழியில் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குர்ஆன் ஹதீஸ் ஏதாவது ஆதாரம் இருக்கா? இதற்கு விளக்கம் தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் தூய்மையானவர்கள் அப்படிங்கிறதுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய ஆதாரம் இருக்குங்க. மௌலிது ஷரீஃப்ல இடம்பெற்றிருக்கிற எல்லா விஷயங்களும் குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடியவைகள் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்ப சகோதரர் சொல்லி காட்டினார்ல, அந்த அடி கூட ஹதீஸின் அடிப்படையிலும் குர்ஆன் அடிப்படையிலும் சொல்லப்பட்டதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் பரிசுத்தமானவர்களா? பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இறைவனுக்கு சிரம் பணிந்தார்களே அவர்களிடமிருந்தே உங்களை புரட்டி கொண்டே வந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதற்கு இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஸ்ராரு தன்சீல்ங்கிற கிதாபுல விளக்கம் அளிக்கிறாங்க. கான யுன்கலு ரூஹுஹு மின் சாஜிதீன் இலா சாஜிதீன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹு இறைவனை வணங்கக்கூடியவர்களிடமிருந்து இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்காக இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு என்கிற விளக்கத்தை கொடுக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்தினர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் அப்படிங்கறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்கல்ல, காபாவை கட்டிவிட்டு அதிலே அடங்கி போச்சாங்க. வஜ்னுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம். காபாவை கட்டிட்டு பல துஆவை செய்யறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுல ஒரு துஆ என்ன தெரியுமில்ல, இறைவனே என்னையும் சரி எனது பிள்ளைகள் குடும்பத்தினரையும் சரி சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சு போயிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ கபூல் ஆனதா இல்லையா? இறைவன்ட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுல. அப்ப அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி சிலை வணக்கத்திலே குபரில் இருந்திருக்க முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ அங்கீகரிக்கப்படல வந்துரும். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் தூய்மையானவர்கள் தான் அப்படிங்கறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாய் தந்தையரை பத்தி சொல்றாங்க, குடும்பத்தை பத்தியும் சொல்றாங்க. ஆனா அஷ்ரஃபுன் நாஸி ஹஸபன், நான் மிகச்சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரன், தைலமியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன கைருக்கும் நஸபன் வ கைருக்கும் அபன். குடும்பம் என்றால் எனது குடும்பம் சிறந்த குடும்பம், தந்தை என்றால் எனது தந்தை சிறந்த தந்தை என்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவாங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் சிறந்த குடும்பம் என்கின்ற போது எப்படி ஷிர்கில் இருக்க முடியும்? ஷிர்க்குன்னு சொன்னாக்கா இறை நிராகரிப்பு அல்லவா? இறைவன் மன்னிக்காத குற்றம் அல்லவா? இறைவன் மன்னிக்கிற குற்றத்தை செய்யக்கூடிய குடும்பத்தையே நம்ம சிறந்த குடும்பம் சொல்ல மாட்டோமாங்க. நம்ம ஊர்ல ஒரு குடும்பத்துல உள்ள அத்தாவும் குடிக்கிறாரு, மகனும் குடிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, அந்த குடும்பம் சிறந்த குடும்பம் சொல்லுவோமா? குடிகார குடும்பம்ல சொல்லுவோம். அது அத்தாவும் திருடுறாரு, மகனும் திருடுறாரு, இது நல்ல குடும்பம், உயர்ந்த குடும்பம் சொல்லுவோமா? திருட்டுக்கார குடும்பம்ல சொல்லுவோம். ஆனா அந்த திருடு அப்படிங்கிறது குடிங்கிறதெல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய குற்றங்கள். அதை செஞ்சிட்டாலே சிறந்த குடும்பம் இல்லை நம்ம சொல்லும் பொழுது, குற்றங்களில் எல்லாம் மிக மோசமான குற்றமா இருக்கக்கூடிய ஷிர்க்கை செய்யக்கூடிய குடும்பம் எப்படி சிறந்த குடும்பமா இருக்க முடியும்? யோசிக்க பார்த்துட்டு வாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நற்சான்றிதழ் வழங்குறாங்க, என் குடும்பம் சிறந்த குடும்பம் என்று பெருமையாக பேசுகிறார்கள். அவ சிறந்த குடும்பம் ஆகி போச்சு. சிறந்த தந்தைன்னு சொல்லிவிட்டாங்க. சிறந்த தந்தை யாரு? ஷிர்கில் இருக்கக்கூடியவர் சிறந்த தந்தைன்னு சொல்ல முடியாது. அவங்க தாயாரை பத்தி கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, ஆனா தாவத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையின் வெளிப்பாடாக இருக்கிறேன். பஷாரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நற்செய்தியின் வெளிப்பாடாக இருக்கிறேன். அடுத்தவர் ரூயா உம்மி, எனது தாயார் என்னை ஈண்டெடுத்த நேரத்திலே கண்டார்களே காட்சி, அதன் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். என்னை ஈண்டெடுத்த போது ஒரு ஒளி அவங்க கண்டாங்க, அந்த ஒளியின் மூலம் சிரியா நாட்டுடைய கோட்டைகள் எல்லாம் தெரிந்தன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதிலே, தபரானியிலே, பைஹக்கியிலே, ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை வெளிப்பாடு ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டிவிட்டு ஒரு துஆ செஞ்சாங்க அல்லாஹ்ட்ட, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன், இறைவனே இந்த ஊர் மக்களிடமிருந்து ஒரு இறை தூதரை அனுப்பி வை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்கல்ல, இறை தூதர் வரணும்னு சொல்லி, அந்த இறை தூதர் நான் தான், அவர்களுடைய துஆவின் வெளிப்பாடு நான் அப்படிங்கிறாங்க.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தாருக்கு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், முபஷ்ஷிரன் பிரசூலின். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு திருத்துதரை கொண்டு நற்செய்தியை சொன்னாங்க. ஏத்தி மிம்பாதி, அந்த திருத்தூதர் எனக்கு பின்னால வருவாரு, இஸ்முஹு அஹ்மது, அவருடைய திருநாமம் அஹ்மதா இருக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அத குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவர்கள் சொன்ன நற்செய்தி வெளிப்பாடு நான் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து தனது தாயார் கண்ட காட்சியை சொல்றாங்க. என்னை ஈண்டெடுத்த போது ஒரு பேரொளியை பார்க்கிறார்கள் என்னுடைய தாயார். சிரியா நாட்டின் கோட்டைகள் தெரிந்தன. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் நல்லவர்களாக இருக்க போய் தானங்க அல்லாஹு தஆலா அந்த காட்சியை காட்டுறான். கெட்டவங்களுக்கு காமிப்பான, பேரொளியை காமிப்பான. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இறைவன் நிகழ்த்தி காட்டுகிறாங்க பொழுதே நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் புனிதமானவர்கள் என்று தெரியவில்லையா? அது எந்த பட்டியலில் கொண்டு வர்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை வெளிப்பாடு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தி வெளிப்பாடு, என் தாயார் கண்ட காட்சியின் வெளிப்பாடு, எங்க நபிமார்களுக்கு அடுத்து பட்டியலில் கொண்டு சேர்க்கிறாங்க. நல்லோர்களை சொல்லும் பொழுது இவங்க மட்டும் நல்லோர்கள் எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? அதனால நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் தூய்மையானவர்கள். அடுத்து இந்த மௌலிதுல சகோதரர் ஓதி காட்டினார்ல ஒரு அடி, அந்த அடியிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் கூட ஹதீஸ்ல வந்திருக்குங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம் யஸலில்லாஹு யன்குலுனி மினல் அஸ்லாபில் ஹஸனா இலல் அர்ஹாமி த்வாஹிரா. தந்தைமார்களின் அழகிய முதுகந்தண்டிலிருந்து தாய்மார்களின் புனிதமான கருவறையின் பக்கம் இறைவன் என்னை ஒருவர் பின் ஒருவராக கொண்டு வந்து கொண்டே இருந்தான். இப்னு அசாக்குங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த வார்த்தை ஹதீஸ்ல இருக்குதோ அதே வார்த்தை தாங்க மௌலிதுல இருக்குது. அல்லாஹ் இப்படி கொண்டு வந்துகிட்டே இருந்தான். இப்ப ஹதீஸிலே இல்லாத எதுவுமே மௌலிதிலே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் அது தாய்மார்களாக இருந்தாலும் தந்தைமார்களாக இருந்தாலும் எல்லாம் தூய்மையானவர்கள்ங்கிறத இப்னு அசாக் ஹதீஸ் கிதாபுல பார்த்துட்டோம். இப்னு அப்பாஸ் தான் அறிவிக்கிறாங்க. இதுக்கு மேலும் போய் கலங்கத்தை நாம் சுமத்தாட்டினா அது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அது போய் சேருங்கிறத புரிந்து கொள்ளணும். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெற்றோர்களே அவமரியாதை செஞ்சா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தானே ஒரு குறைபாடு. இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்குதுல, அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம உண்மையை ஒப்புக்கொள்ள கூடாது? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் தூய்மையானவர்கள், புனிதமானவர்கள் என்பதை நாம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும்.